தேர்வர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணம் சீரீஸ்ல ஆங்கில சொற்கள், அதற்கு இணையான தமிழ் சொற்கள் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பிறமொழி சொற்கள், அதற்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்றத பார்த்துருப்போம். வேற வேற லாங்குவேஜ்ல இருந்து வந்தது. இது என்னது இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்றோம், அதற்கு ஈக்குவலான தமிழ் சொல் என்ன அப்படின்றது பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இன்னைக்கு தான் நீங்க என்னோட வீடியோஸ் இப்பதான் பார்க்குறீங்க அப்படின்னா பிறமொழி சொற்கள், தமிழ் சொற்கள் ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். தமிழ் இலக்கணம் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் அட்மிஷன். ஓகேங்களா? இப்போ ஸ்கூல்லலாம் நம்ம அட்மிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கான தமிழ் சொல் என்னது, சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்கிலீஷில் அட்மிஷன் அப்படின்னா தமிழில் என்னது, சேர்க்கை அப்படின்னு அர்த்தம். தென் அடுத்தது பாருங்க, ஏஜென்சி. சரியா? ஏஜென்சி அப்படின்னா தமிழில் என்னது, முகவாண்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏஜென்சி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு குளிர்பானம் எடுத்துக்கோங்களேன். அதுக்கு இப்போ ஒரு ஊரில் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கான ஏஜென்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது அது தயாரிக்கிற இடம் ஒன்றா இருக்கும், அதை எல்லா இடத்துலையும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, ஒரு முகவர் தேவை அப்படின்னு சொல்லி ஏஜென்சி தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ ஏஜென்ட் அப்படின்னா என்னது, முகவாண்மை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் அப்படின்னா அதற்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேர்ச்சி. ஆக்சிடென்ட் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னன்னு பாருங்களேன், நேர்ச்சி. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம இது வரைக்கும் ஆக்சிடென்ட்ன்ற வார்த்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். பட் நேர்ச்சி அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, கிளாத் ஸ்டோர்ஸ் அப்படின்னா என்னது, துணி அங்காடி. ஓகேங்களா? துணி அங்காடி. கிளாத்னா துணி. ஓகேங்களா? ஸ்டோர் அப்படின்னா அங்காடி. கிளாத் ஸ்டோர்ஸ் அப்படின்னா துணி அங்காடி. தென் அடுத்தது பாருங்க, அட்டெண்டன்ஸ் அப்படின்றது தமிழ்ல என்னது, வருகை பதிவு. ஓகேங்களா? அட்டெண்டன்ஸ் அப்படின்னா வருகை பதிவு. முன்னாடிலாம் ஸ்கூல்ல இந்த வருகை பதிவேடுன்னு தான் அந்த அட்டெண்டன்ஸே இருக்கும். மிஸ்லாம், டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் படிக்கலாம், ஆசிரியர் சொல்லுவாங்க, போய் புக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலே உங்களுக்கு எப்படி தான் போட்டிருப்பாங்கன்னா, வருகை பதிவேடு அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது பாருங்க, ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னா என்னது, தானியங்கி அப்படின்னு அர்த்தம். ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்னது, தானியங்கி அப்படின்னு அர்த்தம். தென் அடுத்தது ஆடியோ கேசட் அப்படின்னா ஒலிப்பேழை. எந்த லீ போட்டிருக்காங்கன்னு பாருங்க, இந்த லீ, குண்டு லீ போட்டா அது என்னது, சவுண்டை சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஆடியோ கேசட் அப்படின்னா தமிழ்ல என்னது, ஒலிப்பேழை அப்படின்னு அர்த்தம். எந்த லீ போட்டிருக்காங்க, குண்டு லீ போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பெஞ்ச். தமிழில் இங்கிலீஷில் நம்ம பெஞ்ச் அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ தமிழில் என்னவா அதுக்கு, விசிப்பலகை. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகேங்களா? பெஞ்ச் அப்படின்னா தமிழில் என்னது, விசிப்பலகை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, பைண்டிங் அப்படின்னா தமிழில் என்னது, கட்டமைப்பு. முன்னாடிலாம் இப்போ அது பண்ணுறாங்களா எனக்கு எந்த அளவுக்கு தெரியல. பட் 5 புக்கு அந்த மாதிரி சேர்த்து என்ன பண்ணுவாங்க, பைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கூல்லே இந்த மாதிரி பைண்ட் பண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க, கிழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அப்போ பைண்டிங் அப்படின்னா என்னது, கட்டமைப்பு. தென் அடுத்தது பாருங்க, கேபிள் அப்படின்னா என்னது, கம்பி வடம். கேபிள். ஓகேங்களா? கேபிள் அப்படின்னா என்னது, கம்பி வடம் அப்படின்னு அர்த்தம். டிவி கேபிள் இருக்கு, போனோட சார்ஜர் கேபிள் இருக்கு. கேபிள் அப்படின்னா தமிழ்ல என்னது, கம்பி வடம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப தேர்லாம் இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வடம் இழுத்தல். வடம் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப கம்பி வடம். அடுத்தது சாக் பீஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன, சுண்ணக்கட்டி. ஓகேங்களா? சாக் பீஸ் அப்படின்னா தமிழ்ல என்னது, சுண்ணக்கட்டி. அடுத்தது பாருங்க, செக் அப்படின்னா தமிழ்ல என்ன, காசோலை. செக் அப்படின்னா என்னது, காசோலை. கம்ப்யூட்டர், கணினி. டாக்டர், மருத்துவர். எவர் சில்வர், நிலைவெள்ளி. ஓகேங்களா? எவர் சில்வர் அப்படின்னா என்னது, நிலைவெள்ளி. எவர் சில்வர் பாத்திர கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பனா தமிழ்ல என்ன, நிலைவெள்ளி அப்படின்னு அர்த்தமா. தென் அடுத்தது லாண்ட்ரி அப்படின்னா என்னது, வெளுப்பகம். எந்த லூ போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்காங்க. சரிங்களா? லாண்ட்ரி, லாண்டரி இந்த 3 சுழி இன் போட்டிருக்காங்க இங்க. லாண்டரி அப்படின்னா என்னது, வெளுப்பகம் அப்படின்னு அர்த்தம். தென் லாரி அப்படின்னா என்னது, சரக்குந்து. ஓகேங்களா? லாரி அப்படின்னா தமிழ்ல என்ன, சரக்குந்து. தென் நோட் புக் அப்படின்னா குறிப்பேடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நோட் புக் அப்படின்றது என்னது, குறிப்பு எடுத்துக்கிறதுக்காக உள்ளது, குறிப்பேடு. தென் பிளாஸ்டிக் அப்படின்னா என்னது, நெகிழி. ஓகேங்களா? பிளாஸ்டிக் அப்படின்னா என்னது, நெகிழி.
பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை. ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட்ல நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லல நடைமேடை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அடுத்தது டைப்பிஸ்ட் அப்படின்னா தமிழ்ல என்னவா, தட்டச்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, டைப்பிஸ்ட் அப்படின்னா தட்டச்சர். இதுவே ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்பிஸ்ட் தட்டச்சர், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படின்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அடுத்தது பாருங்க, வீடியோ கேசட் அப்படின்னா இந்த லீ போட்டிருக்காங்க, பள்ளத்திலி, அதாவது விஷன் பார்க்கறதுன்னு அர்த்தம். ஆடியோ கேசட்னா எந்த லீ போட்டிருப்பாங்க, இந்த லீ போட்டிருப்பாங்க, குண்டு லீ போட்டிருப்பாங்க. இதுவே வீடியோ கேசட்டுன்றது என்னது, இந்த லீ ஒளிப்பேழை. ஆனால் ரெண்டுமே ஒளி தான். குண்டுலி போட்டால் என்னது, சவுண்டுக்கு வரக்கூடியது. பள்ளத்திலி போட்டால் என்னது, பார்வைக்கு பார்க்கறதுக்கு வரக்கூடியது. ஜெராக்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்னவா, ஒளிப்படி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஜெராக்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன, ஒளிப்படி அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்மளோட நார்மல் ஸ்கூல் புக்ஸில் உள்ளதுக்கு ப்ரீவியஸ் இயரில் உள்ளது 2003 to 13 அந்த எடிஷனில் உள்ளது தான் இப்போ நான் போட்டுட்ருக்கிறது. இந்த வீடியோஸ் எல்லாமே, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் அதிலிருந்து கேதர் பண்ணது தான். ஓகேங்களா, ஸ்கூல் புக்கு தான், இதுவும் ஸ்கூல் புக்கு தான். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நினைக்கிறேன். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக. என்னால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொடுக்க முடியுமோ நான் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ.